I welcome to my video lecture. Today I am going to conduct about speed control of DC motors. This question was also one of the important university questions. Previous year examination, most of the time this question was asked. Okay, what is the main objective of this topic is to control the speed of DC motor by varying the field and armature of DC motor. Okay, இப்போ டிசி மோட்டரோட ஸ்பீடை வந்து நம்ம வேரி பண்ணணும் அப்படின்னா வந்து மோட்ரு கொடுக்கக்கூடிய இன்புட் வோல்டேஜ் வேரி பண்ணுற மூலமாக நம்ம வந்து மோட்டரோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, ஸோ மோட்டருக்கு வந்து எங்கெங்கே வோல்டேஜ் கொடுக்குறோம் அப்படின்னா வந்து ஃபீல்டுக்கு ஒரு சப்ளை கொடுப்போம், ஆர்மேச்சருக்கு ஒரு சப்ளை கொடுப்போம். ஓகே, இப்போ ஃபீல்டு சப்ளை வேரி பண்ணுற மூலமாக வந்து நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகிற பொறுத்து நமக்கு மோட்டரோட ஸ்பீடு வந்து வேரியிங் ஆகும். ஆர் அதர்வைஸ் ஆர்மேச்சருக்கு நம்ம ஒரு சப்ளை கொடுக்குறோம். ஓகே, ஸோ இப்போ ஆர்மேச்சர் சப்ளை கொடுக்கும்போது நமக்கு அந்த இடத்துல அகைன் மறுபடியும் மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகுது. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகிற மூலமாக நமக்கு மோட்டரோட ஸ்பீடு வந்து வேரி ஆகுது. ஓகே, ஸோ இந்த டாப்பிக்கில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் டிசி மோட்டார்ஸ், different types of speed control of DC series and shunt motors, wand layout system of speed control. What are the factors affecting the speed of DC motor? First one is flux, second one is a voltage across the armature, third one is applied voltage, fourth one is depending upon these factors the various methods of speed control. Depending upon these factors the various method of speed control are changing the flux by controlling the current through the field winding called flux control methods, changing the armature path resistance which in turn changes the voltage applied across the armature called rheostatic control, changing the applied voltage called voltage control method. This is the circuit diagram for ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் டிசி ஷண்ட் மோட்டார். டிசி ஷண்ட் மோட்டாரில் வந்து ஃபீல்டும் ஆர்மேச்சரும் பேரலாக கனெக்ட் பண்ணியிருப்போம். ஃபீல்டுக்கு ஒரு சப்ளை கொடுப்போம், ஆர்மேச்சருக்கு ஒரு சப்ளை கொடுப்போம். இது வந்து என்னென்னா ஃப்ளக்ஸ் கண்ட்ரோல் மெத்தட். ஃப்ளக்ஸ் கண்ட்ரோல் மெத்தட் மீன்ஸ் என்னென்னா ஃபீல்டு கொடுக்கக்கூடிய சப்ளையை வேரி பண்ணுற மூலமாக நம்ம மோட்டரோட ஸ்பீடை வேரி பண்ணுறோம். ஓகே, இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து ஆர்மேச்சருக்கு ஒரு சப்ளை கொடுத்துருக்கோம், ஃபீல்டுக்கு வந்து சப்ளை ரியோஸ்டாட் மூலமாக எடுத்து கொடுத்துருக்குறோம். ஓகே, ஸோ இனிஷியலாக வந்து ரியோஸ்டாட் வந்து மினிமம் பொசிஷன்ஸில் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ மினிமம் பொசிஷனில் இருக்கும்போது என்னென்னா நமக்கு வந்து கரண்ட் வந்து ஹை கரண்ட் வந்துட்டுருக்கு. ஓகே, ரைட். ஸோ நம்ம எப்போயுமே என்னென்னா மோட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் பொசிஷனில் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் பொசிஷனில் இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும், கரண்ட் வந்து லோ கரண்ட் வந்துட்டுருக்கும். ஸோ அப்போ வந்து மோட்டரோட ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கும். ரைட். ஸோ இப்போ என்னென்னா எனக்கு மோட்டரோட ஸ்பீடை நான் இமீடியட்டாக இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பதிலாக எனக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து ஹை ஸ்பீடு வரணும். ஓகே, இனிஷியலாக நான் எடுத்து மோட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போதே 1500 RPM எனக்கு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ரியோஸ்டாட்டை வந்து வேரி பண்ணுறேன். ரியோஸ்டாட்டை வேரி பண்ணுற மூலமாக எனக்கு ஃபீல்டுக்கு வரக்கூடிய சப்ளை வந்து வேரி ஆகும். ஓகே, பிகாஸ் ரெசிஸ்டன்ஸ் வேரி ஆகிற பொறுத்து எனக்கு கரண்ட் வேரி ஆகும். அக்கார்டிங்ஸ் ஓம்ஸில் அப்படி I=V/R. ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் வேரி ஆகும்போது கரண்ட் வேரி ஆகும். ஸோ இங்கே ஃபீல்டு போகக்கூடிய கரண்ட் வேரி ஆகுது. ஃபீல்டு போகிற கரண்ட் வேரி ஆகும் மூலமாக நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகிற பொறுத்து எனக்கு மோட்டரோட ஸ்பீடு வந்து வேரியிங் ஆகிருக்கு. இந்த கிராஃபில் பார்ப்போங்க. ஸ்பீடுக்கும் நான் ஷண்ட் கரண்ட்டுக்கும் நான் எடுத்துருக்கிறேன். எக்ஸ் ஆக்சிஸில் ஷண்ட் கரண்ட் எடுத்திருக்கேன், ஒய் ஆக்சிஸில் ஸ்பீடு எடுத்திருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள், கரண்ட் வந்து ஷண்ட் கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இன்க்ரீஸ் ஆக எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஸ்பீடு வந்து இங்கே குறைஞ்சிட்டே வருதுங்க. ஓகே, செகண்ட் ஒன்று ஆர்மேச்சர் கண்ட்ரோல் மெத்தட். ஓகே, ஸோ ஆர்மேச்சர் கண்ட்ரோல் மெத்தடில் இதில் என்னென்னா ஆர்மேச்சர் வோல்டேஜை வேரி பண்ணுறோம். ஓகே, இதில் பாருங்கள், ஃபீல்டுக்கு நான் சப்ளை கொடுத்துட்டேன். ஆர்மேச்சர் கொடுக்கக்கூடிய சப்ளை என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ரியோஸ்டாட் மூலமாக கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ ரியோஸ்டாட் மூலமாக கொடுக்கும்போது என்னென்னா இனிஷியலாக மேக்ஸிமம் பொசிஷன் வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டு என்னென்னா எனக்கு மோட்டரோட ஸ்பீடை வேரி பண்ணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆர்மேச்சரில் இருக்கக்கூடிய ரியோஸ்டாட் இருக்கு இல்லையா, அந்த ரியோஸ்டாட்டை வேரி பண்ணுறேன். ரியோஸ்டாட்டை வேரி பண்ணுற மூலமாக எனக்கு ஆர்மேச்சருக்கு போகக்கூடிய சப்ளை வேரி ஆகுது. சப்ளை வேரி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஸ்பீடும் வந்து வேரி ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் a potential divider control. ஓகே, ஸோ பொட்டென்ஷியல் டிவைடர் கண்ட்ரோல் அப்படின்னா என்னென்னா ஃபீல்டுக்கு சப்ளை கொடுத்துட்டாங்க, ஆர்மேச்சர் கொடுக்கக்கூடியது வந்து என்னென்னா ஒரு பொட்டென்ஷியல் டிவைடர் மூலமாக வச்சு கொடுக்குறேன். ஓகே, ஸோ பொட்டென்ஷியல் டிவைடர் அப்படின்னா வேரியபிள் ரியோஸ்டாட்.
ஓகே. ஸோ இப்போ வேரியபிள் ரியோஸ்டாட்டில் எனக்கு அந்த ரியோஸ்டாட்டை வந்து நான் வேரி பண்ணுறேன். வேரி பண்ணுற மூலமாக எனக்கு வந்து ஆர்மேச்சர் போகக்கூடிய சப்ளை வேரி ஆகுது. ஸோ ஆர்மேச்சருக்கு போகிற சப்ளை வேரி ஆகும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக மோட்டரோட ஸ்பீடு வந்து வேரி ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்ப்போம். இனிஷியலாக வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வோல்டேஜ் எடுத்திருக்கேன், ஒய் ஆக்சிஸில் ஸ்பீடு எடுத்திருக்கிறேன். எனக்கு என்னென்னா மோட்டர் நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து எனக்கு வோல்டேஜ் வந்து இனிஷியலாக 0வாக தான் இருக்கும். பிகாஸ் வோல்டேஜ் ட்ராப் வந்து அக்கர் ஆகிருக்கும். ஃப்ரிக்ஷன் அண்ட் இனர்ஷியனால் சம் ட்ராப் அக்கர் ஆகுது. ஸோ அதனால் எனக்கு 0லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பிகாஸ் வோல்டேஜ் ட்ராப்னால அகைன் என்னது எனக்கு வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கேன். வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண எனக்கு வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா வந்து அப்ளைடு வோல்டேஜ் கண்ட்ரோல். ஓகேங்களா? ஸோ அப்ளைடு வோல்டேஜ் கண்ட்ரோல் மெத்தட் இதுங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். இதில் மேலே வந்து 3 லைன் இருக்குது. ஃபஸ்ட் லைன் வந்து என்னென்னா +220 வோல்ட்டு, செகண்ட் லைன் வந்து 0 வோல்ட்டு, தென் பாட்டம் லைன் வந்து தேர்ட் லைன் வந்து -220 வோல்ட்டு. ஓகே. இப்போ இதில் டயக்ராமில் பாருங்கள். ஃபீல்டு F1 F2 இருக்குது. F1 வந்து என்னென்னா +220 கொடுத்துருக்குறேன். அகைன் F2 வந்து 0 வோல்ட்டில் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து என்னென்னா ஃபீல்டுக்கு வந்து எனக்கு சப்ளை போயிட்டுருக்கு. ஓகே. ஃபீல்டுக்கு சப்ளை போகும்போது என்ன ஆகும், எனக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. அடுத்து என்ன பண்ணணும், நான் ஆர்மேச்சருக்காக நான் சப்ளை கொடுக்கணும். ஆர்மேச்சருக்கு சப்ளை கொடுக்கும்போது என்ன ஆகும், whenever a current carrying conductor placed in a magnetic field the conductor experiences force. ஸோ அப்போ வந்து என்ன மோட்டர் வந்து மூவிங் ஆக ஆரம்பிக்கும். ஓகே. இப்போ நான் என்னென்னா ஆர்மேச்சருக்கு நான் சப்ளை கொடுக்குறேன். ஸோ ஆர்மேச்சருக்கு சப்ளை கொடுக்குறது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆர்மேச்சர்லேருந்து 2 லீடு A1 A2 இருக்கும் ப்ரெஷ்ஷு. ஸோ அதில் வந்து 2 லீடு எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஒரு சுவிட்சில் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ சுவிட்சில் வந்து என்னென்னா வேரி டூ வே சுவிட்ச் அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு சைடில் மாற்றலாம், அடுத்தாக இன்னொரு சைடில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த சுவிட்சை வந்து நம்ம பொசிஷனை வேரி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இனிஷியலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து 220க்கும் 0க்கும் வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ என்னென்னா எனக்கு ஆர்மேச்சருக்கு எனக்கு சப்ளை போயிட்டே இருக்குது. ரைட். ஆர்மேச்சர் சப்ளை போகும்போது மோட்ரு வந்து ரன்னிங் ஆகிட்டுருக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து அந்த சுவிட்சோட பொசிஷனை வே சுவிட்சுனா 2 வேளை ஆன் பண்ணலாம் இல்லையா? ஸோ அப்போ சுவிட்சோட பொசிஷன் நான் வேரி பண்ணுறேன். ஸோ வேரி பண்ணுற மூலமாக பாருங்கள், ரைட் சைடில் 220க்கும் -220க்கும் நான் எடுத்துருக்கேன். ஸோ அப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் வோல்டேஜ் வரும்போது என்னது 440 வோல்ட் வந்திருக்கு. ஓகே. ஸோ அப்போ லெஃப்ட் சைடில் வைக்கும்போது எனக்கு 220 வோல்ட் மட்டும்தான் வந்திருக்கும். இதுவே இந்த சுவிட்சோட பொசிஷனை நான் ரைட் சைடுக்கு மூவ் பண்ணுறேன். ரைட் சைடுக்கு மூவ் பண்ணும்போது என்ன ஆகும், எனக்கு 440 வோல்ட் கிடைக்குது. ஓகே. ஸோ அப்போ அதிகமான வோல்டேஜ் வந்து ஆர்மேச்சருக்குள்ளே போகுது. ஸோ வோல்டேஜ் அதிகமாகும் போது எனக்கு என்ன ஆகும், ஆர்மேச்சரில் இன்டியூஸ் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸ் வேரி ஆகும். ஸோ ஃப்ளக்ஸ் வேரி ஆகிற மூலமாக நமக்கு மோட்டரோட ஸ்பீட் வேரி ஆகுது. ஸோ அப்போ நான் ஆர்மேச்சர் கொடுக்கக்கூடிய வோல்டேஜை வேரி பண்ணுற மூலமாக எனக்கு என்ன ஆகும், மோட்டரோட ஸ்பீடை வேரியிங் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் டிசி சீரியஸ் மோட்டார். ஓகே. டிசி சீரியஸ் மோட்டரில் எப்படி இருக்குன்னா ஆர்மேச்சரும் ஃபீல்டும் சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் என்ன ஃப்ளக்ஸ் கண்ட்ரோல் மெத்தட். இப்போ நான் இன்புட் சப்ளை வோல்டேஜ் வந்து ஃபீல்டு கொடுத்துறேங்க. அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஒரு ரியோஸ்டாட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ரியோஸ்டாட் வந்து எங்கேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா வந்து ஆர்மேச்சர் இருக்கு இல்லைங்களா, ஆர்மேச்சரோட டாப் எண்ட் ஃபஸ்ட் எண்டை வந்து என்னென்னா ரியோஸ்டாட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ரைட். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இந்த ரியோஸ்டாட்டை வேரி பண்ணுறேன். ஓகேங்களா? ரியோஸ்டாட்டை அனதர் எண்ட் வந்து மேலே ஃபீல்டுக்கு போயிருக்கு. இப்போது இந்த ரியோஸ்டாட்டை வேரி பண்ணுறேன். ரியோஸ்டாட்டை வேரி பண்ணுற மூலமாக என்ன ஆகுங்க, நமக்கு ஃபீல்டு போகக்கூடிய சப்ளை வேரி ஆகுது. ஃபீல்டு சப்ளை வேரி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆர்மேச்சரோட ஸ்பீடு வந்து வேரிங் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் ஆர்மேச்சர் டிவைடர் மெத்தட். ஓகேங்களா? ஸோ ஆர்மேச்சர் டிவைடர் மெத்தட் அப்படிங்கும்போது என்னென்னா ஃபீல்டுக்கு டைரெக்டாக நான் சப்ளைலேருந்து எடுத்து கொடுத்துட்றேன். இந்த ஃபீல்டு சப்ளை அனதர் எண்டு இருக்கு இல்லைங்களா, ஆர்எஸ்சியோட கீழே பாட்டம் எண்டு வரும் பாருங்கள், அதை வந்து என்னென்னா ஒரு ரியோஸ்டாட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ரியோஸ்டாட்டோட அனதர் எண்டு எடுத்து வந்து ஆர்மேச்சரோட A2ஓட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே என்னென்னா ஆர்மேச்சருக்கு பேரலாக ரியோஸ்டாட் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் கேஸில் என்னென்னா ஃபீல்டுக்கு பேரலாக ரியோஸ்டாட் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஆர்மேச்சரில் கூடிய இந்த ரியோஸ்டாட்டை வேரி பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஆர்மேச்சருக்கு பேரலாக கூடிய ரியோஸ்டாட்டை வேரி பண்ணுறேன். வேரி பண்ணுற மூலமாக நமக்கு ஆர்மேச்சர் போகக்கூடிய சப்ளை வேரி ஆகுது. வேரி ஆகிற மூலமாக நமக்கு மோட்டரோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டேப்டு ஃபீல்டு கண்ட்ரோல் மெத்தட். ஸோ டேப்டு ஃபீல்டு கண்ட்ரோல் அப்படின்னா என்னென்னா ஃபீல்டு வைண்டிங் இருக்குங்களா, ஸோ அதை வந்து என்னென்னா டேப்பிங் எடுத்துருக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இன்புட் சப்ளை வோல்டேஜ் வந்து ஃபீல்டு கொடுத்துருக்குறோம். இதில் நான் வந்து 4 வைண்டிங் இதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. 4 வைண்டிங் வந்து ஒரு சுவிட்ச் மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே.
இப்போது நமக்கு அந்த ஃபீல்டு இருக்கு இல்லைங்களா, ஃபீல்டோட பொசிஷனை 1 2 3 4 அப்படின்னு 4 பொசிஷன் இருக்குது. ஸோ இதில் எந்த பொசிஷன் நமக்கு வேணுமோ அந்த பொசிஷன் தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஃபீல்டு கொடுக்கக்கூடிய பொசிஷன் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், ஃபீல்டு சப்ளை வந்து வேரி ஆகிருக்கும். வேரி ஆகும் மூலமாக நமக்கு மோட்டரோட ஸ்பீடு வேரி ஆகுது. ஸோ இதில் என்னென்னா ஃபீல்டு ஒரே ஒரு ஃபீல்டு வைண்டிங்கை 4 டேப்பிங்ஸ் எடுத்துருக்குறோம். ஓகேங்களா. ஸோ 4 டேப்பிங்ஸ் எடுக்கும்போது நமக்கு ஃபீல்டு சப்ளை வேரி ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் சீரியஸ் பேரலல் கனெக்ஷன் ஆஃப் ஃபீல்டு. ஓகேங்களா. ஸோ இப்போ சீரியஸில் ஃபஸ்ட்டு டயக்ராம் வந்து ஃபீல்டு வந்து சீரியஸில் கனெக்ட் ஆகிருக்கும். செகண்ட் வந்து என்னென்னா ஃபீல்டு சை வந்து 2 பேரலாக கனெக்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. சீரிஸ் சர்க்யூட்ஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட் சேமாக இருக்கும், வோல்டேஜ் வந்து வேரியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து என்னென்னா நமக்கு இன்புட் சப்ளை கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வைண்டிங் நேராக வந்து சம் வோல்டேஜ் ட்ராப் பார்க்குறா இருக்கும். அதேமாதிரி செகண்ட் வைண்டிங் அக்ராஸாக சம் வோல்டேஜ் ட்ராப் பார்க்குறாது. ஸோ இப்போ வோல்டேஜ் ட்ராப் பார்க்குறாகும்போது எனக்கு என்ன ஆர்மேச்சர் போகக்கூடிய சப்ளை வேரி ஆகுது. ஸோ இப்போ நமக்கு மோட்டரோட ஸ்பீடை வந்து வேரி பண்ணுறோம். செகண்ட் சர்க்யூட்டில் பேரலல் சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா கரண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வோல்டேஜ் வந்து சேமாக இருக்கும். ஓகேங்களா. ரைட். ஸோ இப்போ இதில் நான் இன்புட் சப்ளை வோல்டேஜ் வந்து இந்த பேரலல் கனெக்ஷனில் கொடுக்கும்போது என்ன ஆகும், நமக்கு கரண்ட் வந்து வேரியபிள் கரண்ட் கிடைக்கும். ஸோ இந்த வேரியபிள் கரண்ட் வந்து உள்ள ஆர்மேச்சருக்குள்ளே போகும்போது என்ன ஆகும், நமக்கு சம் ஸ்பீடு வந்து வேரி ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னென்னா ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் டிசி மோட்டார்ஸ். தேங்க்யூ.